வணக்கம். இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழுக்காக கார்த்திக் ராஜாராம். கரூர் துயர சம்பவத்தை பத்தி இன்னும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து சமூக ஊடகங்கள்லயும் சரி, அச்சு ஊடகங்கள்லயும் சரி, தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் சரி, கடந்த 6, 7 நாட்களாக தொடர்ந்து இதைத்தான் பேசிட்டு கொண்டு இருக்கோம். அதில பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தரப்புக்கு ஆதரவாகவும், திமுக தரப்புக்கு ஆதரவாகவும் நடுநிலையாளர்களும் இன்று பிரிந்து பிரிந்து இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவை பார்க்க போனால் எல்லாருமே பேசிட்டோம். இது புதுசு கிடையாது நம்ம சொல்கிறது. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு முன்குறிப்போட இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். கரூர் சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு விஜய் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு. விஜய் சரியான நேரங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு. காவல்துறை சரியாக ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதற்கு அரசாங்கத்தோட சார்பில் ஒரு நபர் கமிஷன் தனியாக அமைச்சிருக்காங்க, அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில். இதன் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க தாவேகா தரப்பில். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நடிகர் விஜய் உடைய பார்ட்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து வந்தார், அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே கூட்ட நெரிசல் வந்தது எல்லாம் அனைவருக்கும் தெரியும். இந்த மயங்கி கீழே விழுந்தாங்க. இவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாமே நமக்கு அறிந்தது தான். இது எல்லாம் விட்டுட்டு தனியாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவராக விஜய் ஒரு பரிணாமிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல எழுது. அவர் கடைசியில், அதாவது இந்த சம்பவத்தோட தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் போட்ட ட்வீட்டும், ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் அவர் போட்ட வீடியோவும் பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும். இதில் குறிப்பாக அவர் போட்ட இந்த வீடியோவோட பற்றி பல்வேறு விமர்சனங்கள் 2 பக்கமும் வருது. இதுக்கு அனுதாபமாக ஒரு பக்கமும், அவர் இன்னும் சரியாக முதிர்ச்சியடையவில்லை என்பதை காட்டுகிறது என்று ஒரு பக்கமும், அவர் நடிக்கிறார் அப்படின்னே ஒரு நேரடியாக குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான திருமாவளவன்லாம் நேரடியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். திரு சீமான் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவருடைய குரலில், அவருடைய முகத்தில் அந்த வலி தெரியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டோட தொடர்ச்சியாகவோ அதற்கு முன்பாகவோ ஒரே ஒரு கேள்வி எழுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை விஜய் அவர்களுக்கு உண்டா அப்படின்னு முதல் கேள்வி. முதல்ல விஜய் அவர்களை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? தமிழக அரசில் புதிய வரவாக விஜய் வந்திருக்காரு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவர் தொண்டராக மாறக்கூடியது என்பது நம்ம எல்லாருமே அறிஞ்சது. அவர் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவரை கொண்டாடக்கூடியவர்கள் அவரை அப்படியே பின்பற்றுகிறார்கள். இவர்களை தவிர இத்தனை வருடமாக, ஒரு 60-70 வருடமாக தமிழக அரசியலை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு வெறுப்படைந்து, புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு ஒரு சாரார் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போது வெறும் விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்களிடத்துலையும் ஒரு புது வரவாக ஏதாவது புதுசாக செய்வாரோ அப்படிங்கிறது, அதாவது ஒரு தேவதூதன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு இயங்கக்கூடிய பல்வேறு பேரும், ஒருவேளை நடிகர் விஜய் புதுசு அரசியலுக்கு வராரு, அவர் நம்மளை வேறு உலகத்துக்கு இட்டு செல்வாரோ அப்படின்னு நினச்சிருக்கலாம் இவர் ரசிகர்களை தவிர. இவர் ரசிகர்கள் எப்பயுமே விஜய் தப்பு செஞ்சாலும் சரி செய்தாலும் சரி, அவர்கள் எந்த விதம் மாறப்போகிறது கிடையாது. அவங்க இனிமேல் ஸ்டாண்டிங் வித் விஜய் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு பொதுவான மக்கள் யோசித்தாங்க இல்லையா, விஜய் அவர்கள் வந்தால் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க இல்லையா, அதற்கு சரியானவராக இருக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல்ல எழுது. ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதங்களை பார்க்கும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளில் முதல் குற்றச்சாட்டாக அவர் அந்த களத்தில் இல்லை என்பது நம்ம அனைவரும் வைத்த குற்றச்சாட்டு. அவர் களத்தில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவருடைய தொண்டர்கள், அவரை பார்க்க வந்தவர்கள், அவரை பார்க்க வந்த குழந்தைகள், கூட்டிக் கொண்டு வந்த பெண்கள் எல்லாருமே அவரை பார்க்க வந்தாங்க. அப்போது அந்த களத்தில் அது பல்வேறு தவறுகள், நீங்கள் சொல்கிற தவறுகள் இருக்குது. அதிமுக அரசாங்கத்தின் மேல் தவறுகளாக இருக்கலாம், காவல்துறை மேல் தவறுகளாக இருக்கலாம். இது எல்லாமே விசாரணையில் வெளியில் வரலாம். இதுக்கு பின்னால் அந்த பார்ட்டில் விஜய் களத்தில் நின்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லைன்றது நமக்கு தெரியும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படலாம். காவல்துறை மறுப்பு, 1000 காரணங்கள் சொன்னாலும் அரசியல் கட்சியோட தலைவர் என்பவர் களத்தில் நிற்க வேண்டும், தன்னுடைய தொண்டர்களுக்கு களத்தில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல ஒன்று. இன்னொன்று, இதற்கு முன்பாகவே இவருடைய அரசியலை பண்ணோம்னா, ஒரு 1.5 வருஷமாக அவர் பண்ணுற அரசியலை பார்த்தீங்கன்னா, எல்லாமே தன்னை மையமாக வைத்தே இயக்குகிறார் அப்படின்ற நமக்கு பொதுவாக நமக்கு தெரியுது.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பனையூருக்கு வர வச்சு பேசுகிறாரு. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு மட்டும்தான் வெளில வந்தாரே தவிர, ஒரு இவர் அஜித்குமார் கொலைக்கு வீட்டுக்கு அதை பற்றி இன்னொரு தடவை தொடர்ந்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக இவர் தன்னையை நோக்கியே அனைவரையும் இழுக்கிறார். அதாவது எப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில் தன்னுடைய ரசிகர்களை வைத்திருக்கிறாரோ, அதே மனப்பான்மையில் தான் இன்னும் அவர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார் தெரியுமா? நாங்க உச்ச நட்சத்திரமாக இருந்தேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்து அவர் விட்டு வந்தது அந்த ₹250 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு. யாரும் இல்லைன்னு இருக்கல. ஆனால் அந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்னு அவர் வார்த்தை இருக்கு இல்லையா? அதை அவர் இன்னும் விடலை. இன்னும் அந்த உச்ச நட்சத்திரக்கூடிய அந்த நடிகருக்குரிய அத்தனை குணங்களும் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில் உதாரணமாக சொல்ல போனோம்னா, அந்த பிரச்சார வேனில் அவர் அந்த நிறைய நம்ம காணொலிலாம் பார்த்துருப்போம். அவர் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை அவர் ரசிக்கிற துணி, அது நடிகர்கள் தனக்கு கூட்டம் கூடும்போது அவர் ரசிப்பு தன்மை அவங்களுக்கு இருக்கும், அந்த ஈகோ அவங்களுக்கு இருக்கும். அது இன்னும் அவர் நடிகர் விஜயிடம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேரடியாக நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அவ்வளோ இந்த கரூர் சம்பவத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் இதற்கு முன்பாக போன அனைத்து இடங்களும், திருச்சியாக இருந்தாலும் சரி, அரியலூராக இருந்தாலும் சரி, நாமக்கல்லாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அந்த தள்ளு முள்ளுகளை அவர் ரசித்து வேடிக்கை பார்க்கிறார் அப்படிங்கிறது அவருடைய முகத்திலிருந்து நமக்கு தெரியுது. இன்னொன்று, அத்தனை பிரச்சனைகள் வரும்பொழுதும் அவர் தன்னை மட்டுமல்ல, தன்னையும் தன் கட்சியையும் பாதுகாத்துக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே. ஏன் அப்படின்னா, இந்த சம்பவத்தில் பொறுத்தவரை கூட ஒரு சிஎம் சார் நீங்கள் என்ன வேணால் பழிதுங்க, அவருடைய அந்த ஆக்ஷன், அவருடைய உடல் மொழி இருக்கு இல்லையா, அந்த உடல் மொழியே மிகப்பெரிய விமர்சனங்களை கிளப்புகிறது. அப்போ நடிகர் விஜய் என்பவர் ஒரு கட்சி தலைவராக எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே பல்வேறு கட்சி தலைவராக பார்த்துருக்கோம். நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நமக்கு கேட்பதற்கும் அவரை விமர்சிப்பதற்கும் அவருக்கு சொல்வதற்கும் ஒரு அடிப்படை வாக்காளனாக, ஒரு அடிப்படை பார்வையாளனாக அனைவருக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமையில் என்ன மொத்தமாக சொல்கிறதுனா, நடிகர் விஜய் உச்ச நட்சத்திரம் என்பதை முதல்ல அங்கிருந்து தூக்கி போட்டு ஒரு சாதாரண நபராக அவர் தன்னை உணர வேண்டும். நம்ம பார்த்துருக்கோம், ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள் களத்தில் இறங்கி போராடியவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சார வேனுக்குள்ளேயும் பனையூர்லேயும் உட்காந்துட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது. நீங்கள் அரசியல் செய்வது என்ற வார்த்தை கூட தவறான வார்த்தையாக இருக்கலாம், தலைவராக முடியாது. முதல்ல ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படையான ஒரு அடுக்கு தேவை, அதாவது அமைப்பு ரீதியாக பலம் தேவைன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா கட்சி தலைவரை மட்டும் கிடையாது. இவர் சொன்னார் இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லா இடங்களிலும் நான் நிற்கிறேன் நினைத்து வேலை செய்யுங்கள்னு சொல்லலாம். திருச்சி விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஏன் அப்படின்னா, இவரை தவிர அடுத்த மட்ட தொண்டர்களுக்கு அவர்களை அரவணைக்கிறதுக்கு இந்த கட்சியில் ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரியானபடி ஆளாக இருந்திருந்தால் நீங்கள் மாவட்ட இவர் கீழிருந்து ஒரு வரிசையாக ஒரு அடுக்கு ஆரம்பித்து கடைக்கு மட்டம் வரைக்கும் சரியான ஒரு தொடர்பு நிலை இருந்திருந்தால் அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களை அனுப்பிவிட்டாலும் அடுத்த கட்ட தொண்டர்கள் அனைவரும் கடைசி வரை நின்றுப்பாங்க. நீங்கள் இந்த திமுககாரங்க இப்போ தப்பு பண்ணாங்கன்றது விசாரணையில் தெரியும். தப்பு பண்ணால் தண்டனை தான் வேணும் கண்டிப்பாக. சிபிஐ விசாரணை வந்தாலும் வாழ்த்துக்கள் தான். ஆனால் இதுக்கப்புறம் அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டில் தாவேக்கா ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சதில்லை. அது ஏன் நடக்கலை அப்படின்னா, உங்களுக்கு கட்சியில் பலமான கட்டமைப்பு இல்லை. என்றைக்கு இந்த கட்டமைப்பு இல்லையோ அதை நீங்கள் பிரச்சனையை சரி செய்ய முடியாது. இது ஒரு ரோட் ஷோ நடத்தினதை உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. மேலே இருக்கிற தலைமைக்கும் கீழே இருக்கிற தொண்டனுக்கும் நடுவில் யாருமே இல்லை. நீங்கள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, இத்தனை விட கட்சிகளாக இருந்தாலும் சரி, முதல்ல அவர்கள் அந்த அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணுவாங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் சரியான உறவு இருக்கும். ஆனால் இங்கே அடிப்படையாக இருக்கிற தொண்டனுக்கும் தலைமைக்கும் இருக்கிற நடுவில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியே அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம். மற்றும் விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். அவரை இன்னும் ஒரு நட்சத்திரமாகவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசைப்பட்டாலும் விடலாம். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு அரசியல்வாதியாக எந்த இடத்துல மாறுவார் அப்படின்னா, அவர் களத்துக்கு அவர் மக்களை நேரடியாக பார்த்தா தான் ஒரு அரசியல்வாதி. நீங்கள் செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் இருக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் ஒரு செய்தியாளர்களை சந்திக்கலாமே அப்படின்னு. செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அந்த இடத்துல டாபிக் மாறக்கூடும், என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் வெறும் வீடியோவை போட்டும் அந்த வீட்டில் பனையூரில் இருந்துட்டும் நீங்கள் பிரச்சார வேனுக்குள்ளே இருந்துக்கிட்டும் இங்கே தமிழகத்தில் ஒரு தலைவராக முடியாது, அரசியல்வாதியாக முடியாதுன்ற வார்த்தையை விட ஒரு தலைவராக முடியாது.
உங்க தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சி தலைமைக்கு உண்டு. அவர்கள் ரசிக மனோபாவத்துடன் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா, அத நீங்க முதல்ல ரசிக்கிறீங்க. அவர்கள் ரசிக மனப்பான்மையோடு இருப்பதே நம்மள ஒரு ரசிக்கத்தன்மையா உங்களுக்கு ரசிக்கத்தன்மையா இருக்கு. அது முதல்ல மாறணும். இங்க மக்களோட நிக்கணும் அப்படின்னா, நீங்க மக்கள் அந்த இடத்துல போய் சேரணும். நான் வெளியில வந்தாலே கூட்டம் வரும். எல்லாரும் என்னைய பார்த்துருவாங்க. எனக்கு அதனால அந்த மக்களுக்கு பிரச்சனை வரும். அதனால வெளியிலேயே உள்ளேயே இருக்கேன். அப்படின்னா நீங்க எப்படி களத்துக்கு வருவீங்க? இங்கு மாற்றத்தை வேண்டி, மாற்றத்தை நோக்கி, மாற்றம் கேட்டு எதிர்பார்ப்பவர்கள் எல்லோரும் ஒரு கட்சி தலைவர தான் தேடுறாங்க. ஒரு ஒரு நடிகர தேடல. அந்த நடிகர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு ஈகோலேருந்து வெளியில வந்துருங்க. வெளியில வராம நீங்க ஒரு கட்சி தலைவராக விஜய் அவர்கள் ஆள்வது மிகப்பெரிய கடினம். மக்களின் நம்பிக்கை இன்றைக்கும் உங்கள குருட்டுத்தனமா நம்புறாங்க. அது உங்கள் ரசிகர்கள். அவர் போனது சரிதான் அப்படின்னு பேசுறாங்க. எத்தனை பேர் எதிர்த்து பேசினாலும் சரி, அவர் போனது களத்தில இப்போ நிக்காதது தப்புன்னு நம்ம பேசினாலே அதெல்லாம் கிடையாது. எங்க தலைவர் செஞ்சது தான் சரி அப்படின்னு இன்னும் அடிமட்ட தொண்டன் உங்களை நம்புறான் அப்படின்னா, அதற்கு அந்த நம்பிக்கைக்கு நம்ம கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும். அந்த அந்த தொண்டனையும் விட்டுருங்க. தொண்டரையும் தவிர ஒரு பொதுவான மக்கள் உங்க மேல ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி வச்சிருந்தாங்க இல்லையா? மாற்றம் கிடைக்கும்னு நெனச்சாங்க இல்லையா? அந்த மக்களுக்கான ஒரு விஷயங்களை பூர்த்தி செய்வதற்காவது நடிகர் விஜய் அரசியல்வாதியாகவோ, கட்சி தலைவராகவோ பரிணமிக்க வேண்டும். அப்பதான் நீங்க ஒரு தேர்தல சந்திக்க முடியும். நீங்க தேர்தல்ல வெற்றி, தோல்வி எல்லாம் 2வது விஷயம். ஆனால் இங்கு நீங்க முதல்ல உங்களுடைய தொண்டர்களை எப்படி வழிநடத்துகிறீர்கள் என்பது முக்கியம். கட்சி தலைமையும் தொண்டர்களுக்கும் உள்ள இடைவெளியை சரி செய்ய வேண்டியது முக்கியம். உங்களை நம்பிய நடுநிலை வாக்காளர்கள், நடுநிலை மக்கள் இருக்காங்க இல்லையா? விஜய் வந்து நமக்கு ஏதாவது செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கிற மக்கள், அவர்களுக்கு நீங்கள் சரியாக அப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல்ல உங்கள் நட்சத்திர அந்தஸ்தை தூக்கி போட வேண்டும். 2வது மக்களிடம் உள்ளே சென்று பழக வேண்டும். 3வது அடுத்த கட்ட தலைவர்கள் யார் என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இது எல்லாம் செய்தால் மட்டுமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக பரிணமிக்க முடியும். இல்லை என்றால் இப்போது நடக்கிறது போல பிஜேபி, அதிமுக போன்ற கட்சிகள் உங்களை கையில் எடுக்க துடிக்கத்தான் செய்யும். நீங்க தனியா நிக்கணும், தனியா பரிணமிக்கணும் அப்படின்னா, இது அத்தனையும் இருந்தால் மட்டுமே முடியும் என்பதே பொதுவாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு. கூடிய விரைவில் நடிகர் விஜய் ஒரு தலைவர் விஜயாக மாறுவோர் என்று எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.